Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 66வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குதுன்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இவங்களுக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே 16ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் என்ன பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குது. ஓகேப்பா, அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல டேஸ்க் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா, யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்க, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். இப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது டியோவை பொறுத்த வரைக்கும் காமனா ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அதே டியோ ப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க பிக் பண்ணணும். அதாவது நீங்க ரெண்டு பிளேயரும் என்ன பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணி ஆப்னன்ட்ல இருக்கவங்க என்னென்ன டீம்ல இருக்க பிளேயரும் என்ன பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணி யார் வின்னிங் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உனக்கு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஜிஎஸ்டிங்கிறத வந்து பிடிக்கிறதே கிடையாது. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் நீங்க பணம் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, பாரதா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், சபாஸ் அகமது, சன்வீர் சிங், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனாகர், டி நடராஜன். அந்த வந்து பாத்தீங்கன்னா வியாஸ்கான் வந்து இம்பேக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா ஜிடியோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர், ஷாருக் கான், மேத்யூ வேட், ராகுல் டிபாட்டியா, ரஷீத் கான், நூர் அகமது, மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், கார்த்திக் தியாகி. இதுல இம்பேக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் வாரியர் வந்து இம்பேக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. இப்போ அடுத்த ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயரோட ஸ்டாட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 141 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லுமே சேர்த்து ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸ்லும் ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தாங்க வந்து இருக்கு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 13 மேட்சை பிளே பண்ணி 258 ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க ஒரு 50+ ரன் வரையும் எடுத்திருக்காரு. அதே செகண்ட் இன்னிங்ஸை பாத்தீங்கன்னா ஒரு 8 மேட்ச் விளையாடுனா 8-9 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 35+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்டா இந்த மேட்ச்ல 50+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. 19 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இயர்லியா வைக்கல இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த பெனூன் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 261 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ரெண்டு இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்திருக்காரு. போத் ரெண்டு இன்னிங்ஸ்ல பேட் பண்ணுவோம் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்லாம் வேற லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்டா இருந்த 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா மினிமம் 50+ ரன்னுங்கிற வந்து ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க.
இவ்வளவு 1 or 2 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதான் நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறும் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்ச் பிளே பண்ணி 103 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் 50+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ போத் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணுவாருங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்மே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹென்ரிக் கிளாசன் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 88 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல 2 இன்னிங்ஸ்லும் போத் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வச்சிருக்காரு. 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்ச் பிளே பண்ணி 393 ரன் வந்து அடிச்சிருக்காரு. போத் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரெண்டுலயுமே ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இவங்க டீம்ல வந்து இயர்லியே விக்கெட் வந்துடும். இவர் தான் ஆடுவாருன்னு பட்சத்துல நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃபரெண்ட் பிக்கா வந்து இருக்கும். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல மட்டும் இயர்லியே விக்கெட் வந்துட்டாரு. அதே மாதிரி மேட்ச்ல மினிமம் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காருங்க. அடுத்ததா சபாஸ் அகமது பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 24 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வர்ட பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யாருல பெரிய எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்தோம்னா சாண்டினிஸ் இவர் பவுல் பண்ணும்போது 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அதை பெலூன் எடுத்துட்டோம்னா 7 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 58 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத ஒரு பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அடுத்த சபாஸ் அப்துல் சமத் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 33 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஹெட்வர்ட பொறுத்த வரைக்கும் வெறும் எடுத்துட்டீங்கன்னா 10 மேட்ச் பிளே பண்ணி 109 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ இவரால் டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன்னா இயர்லியே எல்லா விக்கெட் விழுந்துரும். ஒரு நான் டாப் ஆர்டர்ல இருக்க 3 விக்கெட் 4 விக்கெட் விழுந்துரும். ஒரு பேட்டிங் டிஃபரெண்ட் வச்சுக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தது பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 1 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. 1 விக்கெட் இருந்தாங்க எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 39 ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ போத் இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வராரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் விட்டு வந்து ஒரு 15-20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா சன்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பெனுவை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ரீசெண்ட் ஃபார்மும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. அதாவது லாஸ்டா அந்த மேட்ச் எல்லாம் எதுவும் ஸ்கோர் பெருசா எதுவும் எடுக்கல. பட் இவெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்கலைங்க. இவரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 50 மேட்ச் பிளே பண்ணி 50 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 27 மேட்சுக்கு 27 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 22 மேட்சுக்கு 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. அதாவது 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது மஸ்ட் பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் ட்ரை பண்றாருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா டி நடராஜன் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காருங்க. அவர் 2 மேட்ச் பிளே பண்ணி. இது பெருன்னு எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்ச் பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணுவாருங்க. ஒரு படம் கொடுத்து பாருங்க. போத் 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜா மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்த 2 மேட்ச்ல பெரிய விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் அதுக்கு மேல இந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் அல்லது 4 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. பர்டிகுலர் இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் ரெக்கார்ட் வந்து வச்சிட்டு இருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஜெயதேவ் உனாகட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 1 மேட்ச் பிளே பண்ணிக்காரு. விக்கெட் எதுவும் பெருசா எடுக்கல. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்ச் பிளே பண்ணி 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. போத் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இவெல்லாம் 2 இன்னிங்ஸ்லுமே பவுல் பண்றாங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாரு. இல்ல டிஃபரெண்டா ட்ரை பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் வியாஸ்காந்த் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்டா இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அடுத்தது ஜிடியோட பிளேயர் ஸ்டாட்ஸ்
ஜிடியோட பிளேயர் ஸ்டாட்ஸை 1 by 1 வந்து பார்ப்போம். சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 103 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட்டும் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 45+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 13 மேட்சை பிளே பண்ணி 603 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட்டும் ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 10 மேட்ச் பிளே பண்ணிருக்காருன்னா ஒரு 10-11 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க பெனுல. ஸோ இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெனுல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தா வந்து பார்த்தோம்னா சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 13 மேட்சை பிளே பண்ணி 40 ஆவரேஜ் வந்து எடுத்திருக்காரு. இதுல 398 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 3 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல ஒஸ்டான ரெக்கார்ட் தாங்க வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட் விக்கெட் ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் வெனுல வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 27 ஆவரேஜா வச்சிருக்காரு. 15 மேட்சை பிளே பண்ணி 273 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 16 ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 35 ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. பெலூன் எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 187 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்மே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஷாருக்கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 71 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மேட்ச்ல தான் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. பெலூன்லயும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு மேட்ச்ல பிளே பண்ணிருக்காரு, அதுலயும் பெருசா எந்த ஒரு ரன்னும் எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல மட்டும் இயர்லி விக்கெட் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா மேத்யூ வேர்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்சா பிளே பண்ணிருக்காரு, 19 ரன் வரை வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்குதுங்க. ரீசெண்ட் ஃபார்ம் எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அடுத்த ராகுல் திவாட்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 9 மேட்சை பிளே பண்ணி 101 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 2 விக்கெட் வரும் எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு 40+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வெனுல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுவுமே பிளே பண்ண கிடையாது. ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு ஒரு 30+ ரன் இல்ல 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுக்கிறாரு. அடுத்ததா ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து 2 மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது ரேரா தான் விக்கெட் அப்சர் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெலுன்னு எடுத்துட்டீங்கன்னா 21 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. பிளஸ் 43 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 18 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனுல பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிடறாருங்க. அடுத்த நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 2 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லாஸ்டா இருந்த மேட்ச் எல்லாம் பெரிய விக்கெட் அப்சன் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பார்த்தா உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 19 மேட்சை பிளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 11 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறது மஸ்ட் எடுத்துறாரு. அதிகபட்சம் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிருக்காருங்க. அதுதான் மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 14 மேட்சை பிளே பண்ணி 21 விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 10 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க.
ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த மேட்ச்ல மட்டும் ஒரு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்ல. இப்ப அடுத்ததா கார்த்திக் தியாகியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, 2 இன்னிங்ஸ் சேர்த்து மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெனுவலும் பாத்துக்கிட்டீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க, மச்சல ஒரு ரிப்பான கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரெண்டா வந்து ட்ரை பண்றேன்னா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா சந்தீப் வாரியர் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து லாஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சா பிளே பண்ணி 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு டிஃபரன்ஸ் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ரேரா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர் பேட்டில் வந்து யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயிங் 11ல யார் யார் இருக்கா, அந்த பிளேயிங் 11ல இருக்கவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சனை பொறுத்தவரைக்கும் நடராஜன் 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து கீழே வந்திருக்காரு. 7 பாலுக்கு 11 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதே பேட் கமின்ஸ் 1 இன்னிங்ஸ்ல 1 முறை கீழே வந்திருக்காரு. 8 பாலுக்கு 9 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ பேட் கமின்ஸ் நடராஜன் அண்ட் சாய் சுதர்சன் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அடுத்த சுமன் கில் பொறுத்த வரைக்கும் சபாஸ் அகமது கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை கிட்ட இருந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறையும், மைண்ட் மார்க்கெண்டேட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும் கிட்ட இருந்திருக்காருங்க. இதுல வந்து லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 48 இன்னிங்ஸ்ல 16 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல வந்து மோஸ்ட்லி வந்து புவனேஸ்வர் குமார் அண்ட் சுமன் கிலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்ட 18 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் இழந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார்கிட்ட 19 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. நடராஜன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும் விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் நடராஜன் அண்ட் டேவிட் மில்லர் பேட் கமின்ஸ் டேவிட் மில்லருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாருக்கானை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. 4 பாலுக்கு 8 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ மேக் மார்க்கெட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. சாய் சுதர்சன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும், லெப்ட் ஆம் மீடியம் பவுலர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 இன்னிங்ஸ்ல 9 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி புவனேஸ்வர் குமார் அண்ட் ஷாருக் கானுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்ததா அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ரஷித் கான்ட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. மோஹித் சர்மாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும், லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 20 இன்னிங்ஸ்ல 8 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. பாத்தீங்கன்னா அடுத்த டிராவிஸ் பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 21 பாலுக்கு 37 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ரஷித் கான்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. நூர் அகமது கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி நூர் அகமது அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆர் உமேஷ் யாதவ் ஆர் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான்ட்ட 6 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 53 இன்னிங்ஸ்ல 16 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 8 பாலுக்கு 13 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதே லெக் பிரேக் ஸ்பின்னர் எடுத்துட்டோம்னா 15 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இதுல சுமார் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பாத்தீங்கன்னா சேஃபா கோகன், டிராவிஸ் ஹெட், சுமன் கில் அண்ட் ஹென்ரிக் கிளாசனுக்கு வந்து கொடுத்து பாருங்க. இதே நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்கா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், சாய் சுதர்சன், மேத்யூ வேட், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உனாகட் அல்லது நடராஜன் இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ரிஸ்கா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.